6 நாட்களா நீடித்த இந்த மகாகந்த சஷ்டி விரதத்தோட நிறைவு நாளுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் முருகன் அருளால தொடங்கி அவரோட பெயர் சொல்லிதான் முடிச்சோம். இந்த 6 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. விரதத்தோட பூரண நிறைவு நாள்ல முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு சக்கரை பொங்கல் வடை பாயசத்தோட சாதம் படையலாக படைச்சிட்டு தீப தூப ஆராதனை காட்டி முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு விரதத்துக்காக கட்டப்பட்ட அந்த காப்பு கயிறை கழட்டி பால்ல ஊற வச்சுட்டேன். இது வெறும் காப்பு கயிறு இல்ல, இது நம்ம முருகனிடம் கொடுத்த வாக்குறுதி. முருகா, நான் கொடுத்த வாக்குறுதியை உன்னோட அருளால நல்லபடியா நிறைவேற்றிட்ட. என்னோட வேண்டுதல்கள் மட்டும் இல்லாம எல்லாருடைய வேண்டுதல்களையும் நீதான்பா நல்லபடியா பரிபூரணமா நிறைவேற்றி வைக்கணும். சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது. நம்மளோட மனசை கட்டுப்படுத்தி தினமும் முருகனோட திருநாமத்தை சொல்லி மனசை சுத்தப்படுத்துவதுதான் உண்மையான சஷ்டி விரதம். இந்த 6 நாள் வழிபாட்டுல நான் என்ன உணர்ந்தேன்னா, சோர்வுக்கு பதில் சக்தியையும் பயத்துக்கு பதில் நம்பிக்கையும் கொடுத்தவர் தான் முருகப்பெருமான். அதனால இன்னைக்கு என்னோட விரதம் முடிஞ்சாலும் அவர் மீது கொண்ட பக்தி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.